ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. கடைசி அத்தியாயமா? சில வேளைகளில் பலருடைய வாழ்க்கையில் இப்படித்தான் நேரிடுகிறது. எல்லாம் முடிந்து விட்டது போன்ற பிரமை வந்து விடுகிறது. எல்லா நம்பிக்கைகளும் அஸ்தமித்து வாழ்க்கையின் கடைசி அத்தியாயத்திற்கு வந்துவிட்டது போன்ற உணர்வு பற்றி விடுகிறது. இனி எதுவும் செய்வதற்கில்லை என்பது போன்ற நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. வேதாகம மனிதர்களாகிய யாக்கோபு, யோசேப்பு, மோசே, தாவீது போன்றோர் தங்கள் வாழ்க்கை பகுதிகளில் இது போன்ற சூழ்நிலைகளை சந்தித்தவர்களே. வாழ்க்கையின் கடைசி அத்தியாயத்திற்கு வந்துவிட்டது போன்ற ஒரு சூழ்நிலைக்கு பின்புதான் யோசேப்பு எகிப்தின் அதிபதியானான். இனி செய்வதற்கு எதுவும் இல்லை என்ற கடைசி எல்லைக்கு சென்ற பின்னர் தான் தாவீது இஸ்ரவேலின் ராஜாவாக மாறினான். சிலுவையில் இயேசுவை அறைந்ததும் அன்றைய பரிசேயர்களும் சதுசேயர்களும் மத தலைவர்களும் அவருடைய அத்தியாயம் முடிந்தது என்றுதான் எண்ணினார்கள். ஆனால் அந்த எண்ணம் சில நாட்களுக்குள்ளேயே அசைக்கப்பட்டது. அதற்கு பின்னர் ஒரு புதிய அத்தியாயம் துவங்கியது. அந்த அத்தியாயத்தின் செய்திகள் அன்று மட்டுமல்ல, இன்று வரை உலகத்தை அசைத்துக் கொண்டேதான் இருக்கிறது. அரசு அரண்மனையில் இருந்த மோசே ஆடு மேய்க்கின்றவனாக மாறினான். வயதும் 80 எட்டிவிட்டது. அதற்கு பிறகு பரபரப்பான ஏதாவது தன் வாழ்க்கையில் இருக்கும் என்று அவன் எதிர்பார்த்திருக்க முடியுமா? ஆனால் அதற்கு பிறகுதான் ஒரு புதிய ஆரம்பம் தோன்றியது. அங்கே அவன் மூலம் நடந்த சாதனைகளும் சம்பவங்களும் கொஞ்சமல்ல. எப்போதுமே ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்கி வைக்கும் வல்லமை தேவனிடமும் உண்டு. இவர்களுடைய வாழ்க்கையில் கடைசி அத்தியாய அனுபவங்களுக்கு பின்னர் தான் தேவன் மகிமையான புது அத்தியாயங்களை தோன்ற பண்ணினார். அனைத்தையும் இழந்துவிட்ட யோபு இனியும் ஒரு அத்தியாயம் இருக்கும் என்று எண்ணி இருக்க முடியாது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒரு புதிய அத்தியாயத்தை தேவன் எழுதினார். அது அவன் என்றுமே கண்டிராத புதிய ஆசீர்வாதங்களால் நிறைந்திருந்தது. எல்லாம் முடிந்தது என்பது போன்ற ஒரு நிலைக்கு நேராக நீங்கள் வந்திருக்கலாம். ஆனாலும் அத்தியாயங்கள் முடிந்து விட்டதாக எண்ணி விடாதீர்கள். நம்பிக்கையோடு தேவனை நோக்கி பாருங்கள். இப்போதும் தேவன் உங்களுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்க வல்லவரே. ஒரு மகிமையான புதிய அத்தியாயம் துவங்குவதற்காக இது போன்ற கடைசி அத்தியாய அனுபவங்களை கர்த்தர் அனுமதித்திருப்பார். கலங்காதிருங்கள். சிந்தனைக்கு: நாம் நம்பிய ஆதாரங்கள் அசையும் போதுதான் நம் நம்பிக்கையை வைக்க வேண்டிய ஆதாரம் எதுவென்பது தெரியும். நாம் நம்பிய ஆதாரங்கள் அசையும் போதுதான் நம் நம்பிக்கையை வைக்க வேண்டிய ஆதாரம் எதுவென்பது தெரியும்.